ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு வர்த்தகத்துல கவனிக்க வேண்டிய பங்குகள், ரிசல்ட், ஸ்டாக், போனஸ், ஃபில்ட் கொடுத்த பங்குகளை பார்ப்போம். எஸ்பிஐ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் குவார்டர் 1 முடிவுகள் வெளியாகியுள்ளன. சமீபத்தில் பங்கு சந்தையில ஜூலை 21ஆம் தேதி பட்டியலிடப்பட்ட இந்த நிறுவனம் தனது முதல் காலாண்டு முடிவுகளை வெளியிட்டுள்ளது. மொத்த வருமானம் 1389 கோடிங்க. கடந்த ஆண்டில் இதே காலாண்டுல 1328 கோடியாக இருந்தது. காலாண்டு அடிப்படையில் 1092 கோடியிலிருந்து கணிசமாக உயர்ந்துள்ளது. நிகர லாபம் இதுவரை இல்லாத அளவு அதிகமாக 880 கோடி லாபம் ஈட்டியுள்ளது. கடந்த ஆண்டுல குவார்டர் 1ல 848 கோடியாகவும் கடந்த காலாண்டுல 634 கோடியாகவும் இருந்தது. தற்போது நல்ல லாபத்தை கொடுத்துள்ளது. பங்கு லாபம் அதாவது இபிஎஸ் ₹4.32 உயர்ந்து உள்ளது. டெக்னிக்கலா ₹600 என்பது முக்கிய ரெசிஸ்டன்ஸாக பார்க்கப்படுகிறது. இதை உடைத்துச்சு அப்படின்னா நல்ல மேலே செல்ல வாய்ப்பு உள்ளது. ஐஆர்சிடிசி புதிய வெப்சைட் உருவாச்சு. அதாவது பீட்டா வெர்ஷன் வெப்சைட் மூலம் டிக்கெட் முன்பதிவு மிகவும் வேகம் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக தட்கல் டிக்கெட் முன்பதிவு திறக்கப்பட்ட 3 நிமிடங்களிலே 5% அளவு உயர்ந்து உள்ளது. இந்த 3 செய்திகளால் இன்று பங்கு சந்தையில இந்த பங்கு 3லிருந்து 5% உயர்ந்து காணப்பட்டது. தேர்தல் நேரத்துல நல்லா இருந்த பங்கு இப்போது 54% சரிவில் டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது. நீண்ட காலத்துக்கு உங்க அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கொள்ளுங்க. ஐஆர்சிடிசி. அப்புறம் டிக்சன் டெக்னாலஜி சமீபத்தில் குவார்டர் 1 காலாண்டு முடிவு செயல்பாட்டு லாபம் ஆபரேட்டிங் ப்ராஃபிட் சற்று சரிந்ததால் கடந்த சில நாட்களாக பங்கு சரிவில் காணப்பட்டது. தரவு நிறுவனங்கள் நோர்மா பையிங் ரேட் கொடுத்துருக்காங்க, நிர்மல் பேங்க் கோல்டு கொடுத்துருக்காங்க. அதனால டெக்னிக்கலா பார்த்துக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நீங்க கோல்டு பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் பிஎல்ஐ ஸ்கீம்ல நீண்ட கால அடிப்படையில் நல்ல ஒரு பலன் பெறக்கூடிய பங்காக எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் சூப்பர் ரிசல்ட் கொடுத்த ஏர்டெல் எனர்ஜி இந்த ரிசல்ட் கொடுத்த பங்கு வலுவான சாதனை வருவாய் கொடுத்திருக்கு. அதாவது நட்டத்திலிருந்து கொஞ்சம் குறைச்சிருக்கு. நட்டத்தை குறைச்சிருக்கு. ஜூன் 2026 காலாண்டுல 1017 கோடி வருவாய் ஈட்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலாண்டை விட 90% அதிகம். அதாவது கடந்த காலாண்டுல 645 கோடி, இப்ப 1017 கோடி. நஷ்டத்தை குறைச்சிருக்காங்க. கடந்த ஆண்டில் குவார்டர் 1ல 178 கோடியாக இருந்த நிகர நஷ்டம் தற்போது 51 கோடியாக குறைந்து உள்ளது. செயல்பாட்டு லாப வரம்பு ஈபிட்டா மார்ஜின் 21% இருந்து படிப்படியாக உயர்ந்து தற்போது 2.7% மேம்பட்டு உள்ளது. அதாவது -21% இருந்து உயர்ந்து -2.7% வரை மேம்பட்டு உள்ளது. நாட்டில் எரிபொருள் விலை உயர்வு மற்றும் E20 பெட்ரோல் பிரச்சனைகளால் மக்கள் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு மாறி வருவதால் அடுத்த காலாண்டிற்குள் ஏர்டெல் எனர்ஜி லாபகரமான நிறுவனமாக மாற வாய்ப்பு உள்ளது. விரைவில் பங்கானது 1300 நிலையை தொடலாம் எதிர்பார்க்கப்படுகிறது. கவனமா பார்த்துக்கோங்க. அப்புறம் MTAR டெக்னாலஜி மாபெரும் வளர்ச்சி கண்டு காலாண்டு நிறுவனத்தின் வருவாய் 133%, லாபம் 364% அசாத்திய வளர்ச்சி கிடைத்துள்ளது. ப்ராஃபிட் மார்ஜினும் 100% அதிகரித்து உள்ளது. பங்கு விலை தற்போது வேகத்தில் இருந்து 40% சரிவில் இருந்ததால் இந்த சிறந்த முடிவுகளுக்கு பிறகு அப்பர் சர்க்கியூட்டை அடித்து வருகிறது. சர்க்கியூட்டை உடைத்த பிறகு ஸ்டேபிள் ஆகும்போது புதிய முதலீடுகளை செய்ய நீங்க ஆலோசனை பண்ணலாம். நாளைக்கு NHPC லிமிடெட் நிறுவனம் வருது. SJVN நிறுவனம் நல்ல முடிவை கொடுத்திருக்கிறதுனால NHPC மீதும்
நல்ல ஒரு எதிர்பார்ப்பு உள்ளது. நாளைக்கு பாரதி ஏர்டெல், எம்சிஎக்ஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அப்புறம் ஐஆர்இடிஏ வந்து இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி முந்தைய காலாண்டுல ஜென்சோல் இன்ஜினியரிங் தொடர்பான முறைகேடு பிரச்சனைகளால் நிறுவனத்தின் லாப வரம்பு பாதிக்கப்பட்டு லாபம் 1% சரிந்தது. இதனால் இந்த கோட்டவன் முடிவுகள் பங்கு மீட்பிற்கு முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. டோட்டல் இன்கம் கோட்டவன் வருமானம் 2250 கோடி, கடந்த ஆண்டு 1959 கோடி. சற்று உயர்ந்து சீரான வளர்ச்சியை காட்டுகின்றது. முந்தைய காலாண்டுல 2181 கோடியிலிருந்து சற்று அதிகரித்துள்ளது. எக்ஸ்பென்ஷன் செலவினங்கள் கணிசமாக உயர்ந்துள்ளன. கடந்த காலாண்டுல 1562 கோடியாக இருந்த செலவு தற்போது 1836 கோடியாக அதிகரித்து உள்ளது. நெட் ப்ராஃபிட் குவார்டர் 1 லாபம் 338 கோடி, ஆண்டு அடிப்படையில் 246 கோடியுடன் ஒப்பிடும் போது 40% அதிகமான வளர்ச்சி அடைந்துள்ளது. கோட்டர் முந்தைய காலாண்டுல 492 கோடியுடன் ஒப்பிடும் போது செலவுகள் கூடியதால் லாபத்தில் சற்று சரிவு ஏற்பட்டுள்ளது. பங்கின் இபிஎஸ் வந்து ₹1.21 உள்ளது. கடந்த ஆண்டு கோட்டர் 1ல 91 இருந்தது. கடந்த காலாண்டுல ₹1.76 இருந்தது. தற்போது ₹1.21 உள்ளது. போன வருஷம் கோட்டர் 1ல வெறும் 91 தான் இபிஎஸ் வளர்ச்சி இருந்தது. அதுக்கப்புறம் டெக்ஸ்மோ ரயில் இன்ஜினியரிங் லிமிடெட் வந்து இக்காலாண்டுல வருமானம் 757 கோடி, கடந்த காலாண்டுல 911 கோடியை விட குறைந்துள்ளது. வருமானம் லாப வரம்பு வந்து 8% என்ற அளவில் ஆகாமல் இருக்கிறது. நிகர லாபம் கடந்த ஆண்டில 29 கோடியில இருந்து உயர்ந்து 50 கோடியாக அதிகரித்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம் இந்த லாப உயர்வுக்கு அரசாங்கத்திலிருந்து கிடைத்த 18% வரி சலுகை மட்டுமே. வரியின் சாதகமான தாக்கத்தை தவிர்த்து பார்த்தால் நிறுவனத்தின் வர்த்தக செயல்பாடு சராசரிக்கு குறைவாகவே, பிலோ ஆவரேஜாகவே உள்ளது. டெக்ஸ்மோ ரயில் இன்ஜினியரிங் வச்சிருந்தீங்கன்னா ஹோல்டு பண்ணுங்க, ப்ரெஸ் எதுவும் பை பண்ணாதீங்க. அப்புறம் ரியாலிட்டி துறையை சேர்ந்த டிஎல்எஃப் லிமிடெட் வந்து இந்த காலாண்டுல வருமானம் 1780 கோடி, கடந்த ஆண்டுல இதே காலாண்டுல 2717 கோடியிடம் ஒப்பிடும் போது 50% மேல் வீழ்ச்சி அடைந்துள்ளது. லாபம் வரம்பு 13%இருந்து 12% சற்று சரிந்துள்ளது. நிகர லாபம் 794 கோடி, கடந்த ஆண்டுல 763 கோடியை விட சற்று உயர்ந்து உள்ளது. முக்கியமான காரணம், இந்த லாபம் உயர முக்கியமான காரணம் நிறுவனத்தின் சில கணக்கு சீரமைப்புகள் மற்றும் ஒரு முறை கிடைத்த, அதாவது ஒன் டைம் கெயின் காரணமாகவே நிகர லாபம் உயர்ந்து உள்ளது. டெக்னிக்கலா பார்த்துக்கிட்டு நீங்க முடிவு பண்ணீங்க. அப்புறம் டோரண்ட் பவர் இந்த காலாண்டுல 8124 கோடி, கடந்த காலாண்டுல 7906 கோடி மற்றும் முந்தைய காலாண்டுல ஒப்பிடும்போது 6460 கோடி ஒப்பிடும்போது இப்ப நல்ல வளர்ச்சியை கொடுத்திருக்கு. இந்த காலம் 8124 கோடி கொடுத்து நல்ல வளர்ச்சி கொடுத்திருக்கு. அதாவது இயற்கான காலாண்டு கோட்டை ஒப்பிடும்போது நல்ல வளர்ச்சியை கொடுத்திருக்கு. லாப வரம்பு 19% என்ற அளவில் வலுவாக நிலைத்து நிற்கிறது. நிகர லாபம் 662 கோடி, காலாண்டு அடிப்படையில 12% அளவுக்கு பெரிய வளர்ச்சி அடைந்து உள்ளது. இந்த நிறுவனம் டிஇஎல்எஃப் டோரண்ட் பவர். அதாவது ஆண்டு அடிப்படையில் ஒப்பிடும்போது 742 கோடியில் ஒப்பிடும்போது சற்று சரிவு கண்டுள்ளது. பிற வருவாய் அதிகமாக இருந்தது மற்றும் இந்த முறை 28% வரி செலுத்தியது இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. மற்றபடி டோரண்ட் பவர் நல்ல ரிசல்ட். டிஎல்எஃப் கவனிக்க வேண்டும், நெகட்டிவ். டெக்ஸ்மோ ரயிலையும் நெகட்டிவ்.
ஐஆர்டிஏ மிக்சடு. இப்போ நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்டை நிர்வகிக்கக்கூடிய கம்பெனியான கேம்ஸ் வருவாய் 395 கோடியாகவும் கடந்த ஆண்டுல 354 கோடியாகவும் லாப வரம்பு 46% நிகர லாபம் 127 கோடியாக உயர்ந்துள்ளது. நிதி முடிவுகள் சிறப்பாக இருப்பதால் பங்கு மீண்டும் உயர வாய்ப்புள்ளது. நம்ம இந்த வருஷத்துக்கான ஒரு ஸ்விங் ட்ரேட் ஸ்டாக் இந்த ஸ்டாக் சொல்லியிருந்தோம். யூபிஎல் லிமிடெட் 10,181 கோடியாக உயர்ந்துள்ளது. நிகர இழப்பு 176 கோடியிலிருந்து 73 கோடியாக உயர்ந்துள்ள நட்டத்தை குறைச்சிருக்காங்க. சந்தையின் எதிர்பார்ப்பை விட யூபிஎல் ஆனது சிறந்த முடிவுகள் வெளியிட்ட நேர்மறையான ஏற்றம் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைக்கு கச்சா எண்ணெய் 7% சரிவு. இதனால் பயனடக்கூடிய பங்குகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சர்வதேச அளவில் போர்ப்பட்டம் தடைந்தால் கச்சா எண்ணெய் விலை 6% முதல் 7% சரிந்து பேரல் ஒன்றுக்கு $78 79 குறைந்து 78 79 இருக்கு. அது $79 78 குறைந்து உள்ளது. அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு, $1 ரேஞ்சுக்குள்ளே இருக்கு. இதனால் ஐஓசி, ஹெச்பிசிஎல், பிபிசிஎல், அப்புறம் கமர்ஷியல் வெஹிக்கிள் கம்பெனியான டாடா மோட்டார்ஸ், அசோக் லேலாண்டு, ஃபோக்ஸ் மோட்டார்ஸ், ஈச்சர்ஸ் மோட்டார்களும் பயனடையும். அப்புறம் பெயிண்ட் இண்டஸ்ட்ரியுமே இந்த விலை சரிவினால் இத்துறைக்கும் பெரிய சாதகமாக பார்க்கப்படுகிறது. தரகு நிறுவனங்கள் டார்கெட் பிளேஸ பார்ப்போம். சன் பார்மாக்கு மோதிலால் ஓஸ்வால் நிறுவனம் 16% கூடுதல் ஏற்ற இலக்குடன் நிர்ணயித்துள்ளது. சிர்மா ஹெச்எஸ் டெக்கு பினான்சியல் 2027 நிதியாண்டில் 1,500 கோடி ஏற்றுமதி இலக்கு நிர்ணயித்துள்ளது. மகேந்திரா HDFC செக்யூரிட்டிஸ் இலக்கு 2,487 கோடி 2,487 ரூபாய், 24% ஏக வாய்ப்புள்ளது இருக்கு. வெஸ்ட் லைஃப் ஃபுட்வேர்ல்டு எலகா செக்யூரிட்டிஸ் நிறுவனம் 555 என்ற இலக்குடன் 14% ஏற்ற வாய்ப்பு கொடுத்துள்ளது. பஜாஜ் பின்சருக்கு மோதிலால் ஓஸ்வால் 23% ஏற்ற வாய்ப்பு 1,300 இலக்கு கொடுத்துள்ளது. ஹூண்டாய் மோட்டாருக்கு மோதிலால் ஓஸ்வால் 2,344 ரூபாய் கொடுத்திருக்கு, 16% ஏற்றம் வாய்ப்பு. செலக்ட் ஹோட்டலுக்கு எல்லகா செக்யூரிட்டிஸ் நிறுவனம் 1,081 ரூபாய், 34% ஏற்றம் வாய்ப்பு உள்ளது. அப்புறம் நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட் அறிக்கைப்படி ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் நிறுவனம் இதன் மீது நேர்மறை பாசிட்டிவ் அவுட்லுக் கொண்டு உள்ளது. என்எஸ்டிஎல் இருக்கு. இப்ரோவுக்கு எல்கேபி செக்யூரிட்டிஸ் நிறுவனம் ஐடி துறை அழுத்தத்தில் இருப்பதால் இப்ரோ பங்கு 182 ரூபாய் வரை சரியக்கூடும் எதிர்மறை டார்கெட்டா கொடுத்திருக்கு. ஓஎன்ஜிசி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் சாய்ஸ் புரோக்கிஸ் நிறுவனம் இதன் இலக்கை குறைத்து எதிர்மறை பார்வையை பதிவு செய்துள்ளது. இன்போசிஸ் ஆக்சஸ் செக்யூரிட்டிஸ் நிறுவனம் இந்த பங்கிற்கு 1,110 வரை சரிவு வர வாய்ப்புள்ளதாக எதிர்மறையான செய்தியை கொடுத்துள்ளது. எல்லாமே நாளைக்கு டிவிடன் இருக்கக்கூடிய பங்குகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கோண்டா இந்தியா பவர் ப்ராடக்ட் டிவிடெண்ட் 20 பங்குக்கு 23 ரூபாய் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டேட் 19/2026. எல்ஜி பாலகிருஷ்ணா ஒரு பங்குக்கு 22 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டேட் ஆகஸ்ட் 19.
கிரியேட்டிவ் கேஸ்டிங் லிமிடெடுக்கு ₹12.50 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. எக்ஸ்டேட் வந்து செப்டம்பர் 19 போனஸ் மற்றும் ஸ்டாக் ஃபில்டர்னா ஆர்கானிக் ரீசைக்கிள் சிஸ்டத்துக்கு லிமிடெடுக்கு 1:2 என்ற போனஸ் அறிவிப்புகளை கொடுத்தது. உங்களிடம் கணக்கில் இருக்கும் ஒவ்வொரு 2 பங்குக்கும் ஒரு போனஸ் பங்கு இலவசமாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மொத்தம் 2 பங்கு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 பங்குகளாக மாறும். எக்ஸ்டேட் பண்ற ரெக்கார்ட் டேட் ஆனது விரைவில் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸ்டெயின் கிரெடிட் கேர் நெட்வொர்க் லிமிடெட் ஸ்டாக் ஃபில்ட் அறிவிச்சிருக்காங்க. 1:10 ஒரு பங்கு வச்சிருந்தா 10 பங்குகளாக பிரிக்கப்படும். எக்ஸ்டேட் ரெக்கார்ட் டேட் பின்னால சொல்லுவோம். நாளை காலையில 9:15 மார்க்கெட் திறந்த உடனே கவனிக்க வேண்டிய சில பங்குகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேம்ஸ், யூபிஎல், சன்ஃபார்மா, மகேந்திரா அண்ட் மகேந்திரா, பஜாஜ் பினான்ஸ், ஹூண்டாய், செலட் வாட்டர், சிக்மா இஜிஎஸ் மற்றும் கச்சா எண்ணெய் சரிவால் பயன்படக்கூடிய ஐஓசி, பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், அப்புறம் பேசஞ்சர் வெஹிக்கிள் டாடா மோட்டார்ஸ், அசோக் லேலாண்டு பங்குகள் மீது கவனம் செலுத்துங்க. நெகட்டிவா கொடுத்திருக்கிறது விப்ரோ, இன்போசிஸ், ஓஎன்ஜிசிக்கு எதிர்மறை இலக்குகள் கொடுத்திருக்காங்க. அதனால கவனமா பார்த்துக்கோங்க. ஸ்டாக் ஃபில்ட் ஆர்கானிக் ரீசைக்கிள் சிஸ்டம் 1:2 போனஸ், ஸ்டெர்லிங் லிமிடெட் 1:10 ஸ்டாக் ஃபில்ட். டிவிடெண்ட் கோண்டா இந்தியா பவர் ₹23, எல்ஜி பாலகிருஷ்ணா ₹22, கிரியேட்டிவ் கேஸ்டிங் ₹12.50. இது எல்லாமே போனஸ், டிவிடெண்ட், ஸ்டாக் ஃபில்ட் எல்லாம் கொடுத்தது. இந்த நிறுவனங்கள் எல்லாமே உங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கிட்டு நாளைக்கு வர்த்தகத்துக்கு பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல டெக்னிக்கலாவும் வந்து நல்லாதான் இருக்கு. ப்ரீவியஸ் மந்த்துக்குடைய கையை கட் பண்ணி தான் க்ளோஸ் கொடுத்துருக்கு. அதனால வந்து மைல்டு போலிஷ் இருக்க வாய்ப்பு உள்ளது. இருந்தாலும் 25,330 மேல போயிடுச்சுன்னா அல்ட்ரா போலிஷ். ஆனா அங்கே போயிட்டு ரீடெஸ்ட் வரணும். இந்த மூவிங் ஆவரேஜ் எல்லாமே அலைன்மெண்ட் நடக்கணும் அப்படின்னா மேல மூவ்மெண்ட் போயிட்டு திருப்பி ரீடெஸ்ட் நடக்கும். இது 15 நாள்ல இருக்குது. 49 நாள் கூட ஆகும். 15 நாளுக்குள்ளேயும் நடக்கலாம், இல்லை 7 நாளுக்குள்ளேயும் இந்த அலைன்மெண்ட் நடக்கலாம், இல்லை 49 நாளும் ஆகலாம். இதுதான் பழைய ஹிஸ்டரி. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க வளர்க்க.